இன்று நாமக்கல் நகரில் சேலம் அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைப்படி பணிக்காலத்தில் இறந்து போனவருடைய வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்குகின்ற நிகழ்ச்சியாகவும், அதேபோல டீசல் சிக்கனம் செய்து ஓட்டியிருக்கின்ற ஓட்டுநர்களுக்கு வெகுமதி அளிக்கின்ற நிகழ்ச்சியாகவும், 25 ஆண்டு காலம் எந்த விபத்தும் இல்லாமல் ஓட்டிய ஒரு ஓட்டுநருக்கு பரிசளிப்புகின்ற நிகழ்ச்சியாகவும், 10 ஆண்டு காலம் விபத்து இல்லாமல் ஓட்டிய 80 ஓட்டுநர்களுக்கு பரிசளிக்கின்ற நிகழ்ச்சியாகவும், அதிக பயணிகளை ஏற்றிய நடத்துனர்களுக்கு பரிசளிக்கின்ற நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. 24 பேருக்கு பணிக்காலத்திலே இறந்து போனவருடைய வாரிசுதாரர்கள் என்ற அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவுப்படி ஏற்கனவே முதலமைச்சர்களுடைய பொறுத்தரங்களால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த பணியாணை வழங்குகின்ற நிகழ்ச்சி அரசு போக்குவரத்து கழகத்தின் 8 போக்குவரத்து கழகத்திலும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சேலம் அரசு போக்குவரத்து கழகத்தில் இன்றைக்கு 2வது சுற்றிலே இந்த பணி நியமன ஆணை வழங்குகின்ற நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. கேட்குறீங்களா? மினி பஸ் இல்லை, கட்டணமில்லா பயணம். அது ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் அரசு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் வழங்கிய போது நகர பேருந்துகளில் வழங்கப்பட்டது. மலைப்பகுதியை பொறுத்தவரை நகர பேருந்துகள் என்று இதுவரை இயங்கவில்லை. அங்கே இயங்குவது காட் சர்வீஸ் என்ற முறையில் இயங்குகின்ற பேருந்துகள். அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே அந்த கோரிக்கையை எடுத்து வைத்தோம். அதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மலைப்பகுதியில் இயங்குகின்ற பேருந்துகளை அரசு நகர பேருந்துகளாக இயக்குவதற்கும் அதிலே மகளிருக்கு கட்டணமில்லா பயணங்கள் வழங்குவதற்கும் ஆணை வழங்கியிருக்கிறார்கள். அது நடைமுறைக்கு வர இருக்கிறது. நாளை உதகமண்டலத்தில் துவக்கி வைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து மற்ற பகுதியிலே நடைமுறைக்கு நாளைக்கு உதகமண்டலத்தில் மற்ற பகுதிகளுக்கு வரும். காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தான் ஏற்கனவே அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் 685 பேருக்கு எழுத்து தேர்வு முடிவு பெற்று நேர்காணல் நடைபெற்றது. மற்ற போக்குவரத்து கழகங்களுக்கு ஆள் எடுப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். தேர்தல் நடவடிக்கைக்கு பிறகு அந்த பணிகள் துவங்கும். மின்சார பேருந்து 500 பேருந்து வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டு முதல் 100 பேருந்துகள் சென்னையில் இயக்குவதற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. சென்னையில் அவை இயக்கப்பட்டு பரீட்சார்த்தமாக பார்க்கப்பட்டு மற்ற நகரங்களில் அதே போன்று இயக்கப்படும். அந்த தகவல் வந்த 5வது நிமிடம் மேலாண் இயக்குநருக்கு நான் தகவல் தெரிவித்தேன். அந்த ஓட்டுநர், இயக்குநர், நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. துறை ரீதியான விசாரணை மேற்கொள்வதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மாட்டு இறைச்சி எடுத்து செல்வதெல்லாம் குற்றம் கிடையாது. அது யாரோ தவறான அடிப்படையில் அந்த பணியை செய்தவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இடைவெளி இல்லாமல் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இயக்குறாங்க. சில நேரங்களில் பணி சுமையாக இருக்குது. அதை நீக்கிறதுக்கு என்ன சார் முயற்சி? அதை நீக்குவதற்கு தான் புதிய ஓட்டுநர், நடத்துனர் எடுப்பதற்கான பணிகள் துவங்கியிருக்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகளில் ஒரு ஓட்டுநர், ஒரு நடத்துனர் கூட அவர்கள் பணிக்கு எடுக்காமல் விட்டு சென்ற காரணத்தினால்தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்காங்க. அந்த நடவடிக்கை துவங்கும். ஒரு நாளைக்கு 50 லட்சம் பேர் பயணம் செய்கிறார்கள். இதுவரைக்கும் 440 கோடி இலவச கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு.